இப்போ நாம பார்க்க போகிறது ஓம்ஸ் லா பார்க்க போகிறோம். கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் ஓம்ஸ் லா ஒரு இம்பார்ட்டன்ட் லா. ஓம்ஸ் லா இஸ் அ பேசிக் and very vital rule for understanding current electricity. மின்னோட்டவியலை புரிந்து கொள்வதற்கு மிக சரியான ஒரு விதி, அடிப்படையான ஆனால் தேவையான விதி ஓமின் விதி. சார்ஜ் சைமன் ஓம் இந்த விதியை டெரைவ் பண்ணாது. ஓம் அப்படின்னா நீங்கள் பிரணவ மந்திரம் ஓம்னு நினச்சிக்க வேண்டாம். இது சார்ஜ் சைமன் ஓம் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் டெவலப் பண்ண ஒரு பேசிக்கான ரூல் ஓம்ஸ் லா. ஓம்ஸ் லா எதையும் ரிலேட் பண்ணுது அப்படின்னா, ஓம்ஸ் லா ரிலேட்ஸ் current flowing through a conductor and potential applied to a conductor. ஓமின் விதி ஒரு கடத்திக்கு தரப்படுகிற, ஒரு கடத்தியின் இரண்டு முனைகளுக்கு இடையே தரப்படுகிற மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் அதனால் அந்த கடத்தியில் பாய்கிற மின்னோட்டத்திற்கும் இடையே உள்ள தொடர்பை வருவிக்கிறது. இங்க பாருங்க, இது ஒரு கண்டக்டர் சிலிண்ட்ரிக்கலா போட்டிருக்கான். நீங்க என்னமோ ஒரு உருளையை போட்டிருக்கான்னு நினைச்சுக்க வேண்டாம். இது ஒரு வயர், நம்ம வீட்டில் சாதாரண பயன்படுத்துகிற ஒரு காப்பர் வயர். இந்த காப்பர் வயர் அதோட சின்ன ஒரு பீஸ் எடுத்து நம்ம புரிந்து கொள்வதற்காக பெரிய சிலிண்டர் மாதிரி ஏதோ பாலத்துக்கு கீழே உள்ள குழாய் மாதிரி போட்டிருக்கான் பார்த்தீங்களா? நீங்க அப்படி இமேஜின் பண்ணக்கூடாது. ஒரு தின் வயர் தான், ஃபார் செக் ஆஃப் கன்வீனியன்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். இது ஒரு பெரிய படமா போட்டிருக்காங்க. So consider a conductor of length L. L நீளமுடைய ஒரு கடத்தியை கருதுவோம். In between the two ends of the conductor, a battery is connected, so that due to this battery, we get the potential difference between the two ends. இந்த எண்ட்ஸுக்கும் இந்த எண்டுக்கும் இந்த எண்டுக்கும் நடுவுல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்குன்னா V, மின் அழுத்த வேறுபாடு. இந்த இரு முனைகளுக்கு இடையே நாம ஒரு பேட்டரியை இணைச்சதால இந்த இரண்டு முனைகளுக்கு இடையே உள்ள மின் அழுத்த வேறுபாடு V. சரியா? அது என்னது? நம்ம இந்தியாவில் வீடுகளில் பயன்படுத்துகிற மின்னழுத்த வேறுபாடு எவ்வளோ? 230 வோல்ட். இந்தியன் டொமஸ்டிக் பொட்டன்ஷியல். அதனால் இந்தியன் டொமஸ்டிக் பொட்டன்ஷியல், அமெரிக்கா மாதிரி ஒரு கண்ட்ரி எடுத்துப்போம். அமெரிக்கன் டொமஸ்டிக் பொட்டன்ஷியல்னா 110 வோல்ட். நாட்டுக்கு நாடு வீடுகளுக்கு பயன்படுத்துகிற பொட்டன்ஷியல் மின்னழுத்தம் மாறுது. நம்ம நாட்டில் நம்ம வீடுங்களுக்கு யூஸ் பண்ணுறது 230 வோல்ட்னு சொல்லுவோம். நம்ம வீட்டில் எந்த ஒரு எலக்ட்ரிக் அப்ளையன்ஸை எடுத்து நீங்கள் பார்த்தாலும் அதில் 230 வோல்ட், 5 ஆம்பியர், 50 ஹெர்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். In each and every electrical appliances, there is a specification that indicates the potential V equal to 230 volt and the current I equal to 5 ampere and the frequency F equal to 50 hertz. எல்லா எலக்ட்ரிக் உங்க கிரைண்டர் எடுத்து பாருங்க, கிரைண்டருக்கு சைடில் எங்கேயாவது பாருங்க ஒரு மெட்டாலிக் வில்ல மாதிரி ஒட்டிட்டு அதில் போட்டிருப்பான். மிக்சியில் சைடில் எங்கேயாவதுலாம் இந்த ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். ஃபேனில் இது இருக்கும், எல்லாத்துலேயுமே இருக்கும். அது என்ன 230 வோல்ட்? நம்ம வீட்டில் கண்டக்டர்ஸில் வயரில், வீட்டுக்குள்ளே வயர் இருக்குல்ல, சோறுக்குள்ளே குழாய் பதிச்சிருக்கும்ல, அந்த வயரில் கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுக்கு நாம் கொடுக்க வேண்டிய மினிமம் பேசிக் பொட்டன்ஷியல் 230 வோல்ட். இப்போ நீங்கள் சுவிட்சை போட்டால் லைட் எரியுது அப்படின்னு என்ன அர்த்தம்? சுவிட்ச் பாயிண்ட் அதில் 230 வோல்ட் இருக்கும். பல்பு பாயிண்டில் 0 வோல்ட் இருக்கும். சுவிட்சை போட்டால் ஃபேன் ஓடுது. சுவிட்ச் பாயிண்டில் 230 வோல்ட், ஃபேன் பாயிண்டில் 0 வோல்ட். நீங்கள் சுவிட்சை ஆன் பண்ண உடனே ஒரு எண்டில் 230 வோல்ட், இன்னொரு எண்டில் 0 வோல்ட். ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னா
மின் அழுத்தம் வேறுபாடு எவ்வளவுன்னா 230 minus 0 is equal to 230 volt. That is called potential difference. அந்த potential difference இருக்கிறதுனால தான் electrons can flow from one end to another end. எந்த எண்ட்ல இருந்து எந்த எண்டுக்கு? current electrons that can flow from the point where there is a higher potential to the point where there is a lower potential. அப்போ சுவிட்ச் பாக்ஸ் இருக்கிற பாயிண்ட்ல இருந்து ஃபேனோ லைட் இருக்கிற பாயிண்ட்டை பார்த்து அந்த காப்பர் வயர்ல எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஓட ஆரம்பிக்குது. அதுதான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு நாம சொல்றோம். அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னால தான் எலக்ட்ரான்ஸ் ஓடுது இல்லையா, அதுக்கு பேர் தான் கரண்ட். அதுக்கு பேர் தான் கரண்ட். நான் ஒரு ஸ்கிரீன் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு புரியறதுக்காக. பாருங்க, ஒயிட் ஸ்கிரீன்ல போடுறேன். இப்போ இது ஒரு வயர் எடுத்துக்கிறேன், ஒரு தண்டியா போடுறேன். எதுக்காக? நீங்க புரிந்து கொள்வதற்காக இப்படி போடுறேன். இப்போ இதான் பிளக் பாயிண்ட்ல நாம கனெக்ட் பண்ணிடுறோம். இதை பிளக் பாயிண்ட்ல கனெக்ட் பண்றோம். இங்க 230 வோல்ட் இருக்கும். இது பல்பு பாயிண்ட். பல்பு பாயிண்ட் ஹோல்டர் ரைட்டா. சுவிட்ச் ஆன் பண்ண உடனே பல்பு டக்குன்னு எரியுது. அப்படின்னு அர்த்தம், இந்த எண்ட்ல இருந்து ஏ எண்டு, இது பி எண்டுன்னு வச்சுப்போம். ஃப்ரம் ஏ டு பி through this wire electrons can flow. ஓட ஆரம்பிக்குது. That flow of electron is called current I. Potential represented by V. இங்க V equal to 30 volt, இங்க V equal to 0 volt. Therefore potential difference V equal to PD வச்சுக்கிற potential difference மின் அழுத்த வேறுபாடு மீவே equal to higher value 230 minus lower value 0. So 230 volt is the potential difference in India, in Indian houses. அவ்வளவுதான். இந்த 230 வோல்ட் டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால தான் இப்போ பாருங்களேன், ஒரு குழாயில தண்ணி ஓடணும். இப்போ ஒரு குழாயை இப்படி வைக்கிறேன். ஒரு குழாயை இப்படி ஹரிசாண்டலா ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த எண்ட் இப்படி இருக்கும் வச்சுப்போ. ஹரிசாண்டலா ஃபிக்ஸ் பண்ணிட்டு இங்க தண்ணி ஊத்துறேன். வாட்டர் கேன் போர் அட் த எண்ட் ஏ டு த எண்ட் பி. இதுல தண்ணி ஃப்ளோ ஆகும்னா ஆகாது சார். Water cannot flow from one end to another end because the potential energy is same at both points. PE, potential energy. நான் மெக்கானிக்ஸ்ல பேசிட்டு இருக்கேன். இதை எலக்ட்ரிசிட்டியில இதை புரிந்து கொள்வதற்காக now I am going to tell the example from mechanics. எந்திரவியலிலிருந்து நான் ஒரு சான்றை உங்களோடு பகிர்கிறேன் தம்பிகளே தங்கைகளே. ஒரு குழாய் ஹரிசாண்டலா வச்சுட்டீங்க, கிடைமட்டமா வச்சுட்டீங்க. இங்க தண்ணி ஊத்துறீங்க. இங்க ஊத்தப்படுகிற தண்ணீர் இங்க வருமானா வழியாது. ஏன் தெரியுமா? தரைமட்டம், இதான் தரை. தரைமட்டத்திலிருந்து இந்த எண்டோட ஹைட்டும் இந்த எண்டோட ஹைட்டும் சேமா இருக்கு. அப்ப ஹைட் இங்கே ஹச் இங்கே ஹச், இதுவும் 4 மீட்டர் அதுவும் 4 மீட்டர். அப்படின்னா இந்த எண்ட்ல பொட்டன்ஷியல் எனர்ஜி PE equal to mgh. M is constant mass, நிறை. G is gravitation due to gravity. G அது சேம் கான்ஸ்டன்ட். அப்ப h பொறுத்து தான் PE பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்ப இங்கேயும் h சேம் இங்கேயும் h சேம்னா அப்ப இங்கேயும் PE equal to mgh, இங்கேயும் P mgh. அதாவது நிறை ஆற்றல், நிலை ஆற்றல், நிலை ஆற்றல். இங்கேயும் PE equal to mgh, இங்கேயும் ஒரு 30 ஜூல் இருக்குன்னா அப்ப இங்கேயும் பொட்டன்ஷியல் எனர்ஜி அதே 30 ஜூல் தானே இருக்கும். ஏன்னா ரெண்டு எண்ணிலே ஹைட் எப்படி இருக்கு? சேமா இருக்கு இல்லையா? ரெண்டு எண்ணிலே ஹைட் எப்படி இருக்கு? சேமா இருக்கு. அறிவொளி A1B இங்கிலீஷ் மீடியம். அறிவொளி asked to unmute. அறிவொளி தம்பி
Can you able to understand this example? உனக்கு இந்த எடுத்துக்காட்டு புரிகிறதா? ஓகே சார். ஏன் இந்த குழாயில தண்ணி இப்ப ஓடாதுன்னு சொல்றேன்? ஏன் ஓடாது? ரெண்டு ஏன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஹைட் சேமா இருக்கிறதால வருது. வெரி குட் ராஜா. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இங்க என்ன ஆகுது? சேம் ஆயிடுது. 30 ஜூல் மைனஸ் 30 ஜூல், அப்ப டிஃபரன்ஸ் எவ்வளவு? 0 ஜூல். அப்படின்னா எனர்ஜியே இல்ல, அப்ப வாட்டர் ஓடாது. அறிவொளி, இப்ப இங்க வாட்டர் ஓடணும், என்ன கண்ணு செய்யணும்? இப்ப இந்த குழாயில தண்ணி ஓடணும்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? இந்த குழாயில தண்ணி ஓடணும் சார். எனக்கு இந்த ஊத்துற தண்ணி, இங்க ஊத்துற தண்ணி இந்த பக்கம் வந்து கொட்டணும் சார். என்ன பண்ணுவது? வாட் கேன் ஐ டு? நீ கொஞ்சம் கீழ ஹைட்ட கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. எஸ் கண்ணா, அறிவொளி தான் சொல்றியா? எஸ் சார். ஆமா. थैंक यू ராஜா. அறிவொளி கரெக்ட்டா சொன்னீங்க. பூரணி, பூரணி, பூரணி அன்மியூட் பண்ணுங்க. ஹலோ, ஹலோ. ஓகே, அறிவொளி சொன்ன எக்ஸாம்பிள் வெரி குட் எக்ஸாம்பிள். என்ன செய்யலாம் சார்? கொஞ்சம் ஹைட்டை அப்படியே ஒரு எண்டை அங்கே வச்சுக்கிட்டு ஒரு எண்டை இப்படி லைட்டா டிக்ரீஸ் பண்ணோம்னா வைங்க, இப்ப தண்ணி என்ன செய்யும்? கொட்டும். மைக் நிறைய பேர் ப்ளீஸ் ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் மியூட் யுவர் மைக். யாரோ டிவி பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கீங்க, மெகா சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க அம்மா. ப்ளீஸ் ப்ளீஸ். இப்ப பாருங்க, ஒரு எண்ட்ல தண்ணி ஊத்துனா அடுத்த எண்ட்ல கொட்டுறதுக்கு நாம கொஞ்சம் ஹைட்டை என்ன பண்றோம்? டிஃபரண்ட் பண்ணு, குறைக்கிறோம். இங்க கூட்டுறோம், இங்க குறைக்கிறோம். டியூ டு த ஹைட் டிஃபரன்ஸ் பொட்டன்ஷியல் ஆல்சோ டிஃபர். அப்படின்னா இங்க ஹையர் பொட்டன்ஷியல், இங்க லோயர் பொட்டன்ஷியல் இருக்கும்போது வாட்டர் கேன் ஈஸிலி ஃப்ளோ ஃப்ரம் ஒன் எண்ட் which consists higher potential to the other end which has lower potential. உயரமான முனையில் நிலையாற்றல் அதிகமாக இருக்கும், தாழ்ந்த முனையில் நிலையாற்றல் குறைவாக இருக்கும். எனவே குறிப்பிடத்தக்க நிலையாற்றல் வேறுபாடு இருக்கும். அதனால உயர்வான இடத்திலிருந்து தாழ்வான இடத்தை நோக்கி தண்ணீர் பாய்ந்தோடுகிறது. அதனாலதான் எங்கோ மலை உச்சியில தோன்றுகிற சுனையில் தோன்றுகிற வாட்டர் கடல்ல வந்து சரியா கலக்கிறதுக்கு காரணம் அங்கிருந்து கடல் வரைக்கும் வர்ற ஹைட் டிஃபரன்ஸ். அதனாலதான் ஆறுகள் உருவாகின, நதிகள் உருவாகின, ஓடைகள் ஓடுகின்றன. டியூ டு த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். பாத்தீங்களா? பிசிக்ஸ், உலகமெல்லாம் பிசிக்ஸ். அவ்வளவுதான். நதியில சுனையில தோன்றுகிற ஆறு, தலைக்காவிரியில் தோன்றுகிற ஆறு தமிழ்நாட்டில் வந்து கடல்ல கலக்குதுன்னா, நாகப்பட்டினம் அந்த பக்கம் கடல்ல கலக்குதுன்னா காரணம் என்ன? அங்க மழை இல், இது கடல் மட்டம் கம்மி. அப்ப ஆட்டோமேட்டிக் ஹைட் டிஃபரன்ஸ் தண்ணி ஓடி வந்துகிட்டே இருக்கு. டியூ டு தி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். டியூ டு தி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். அதுதான் கண் இங்க நம்ம செஞ்சாகணும். டியூ டு தி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இந்த எண்ட்ல ஹையர் கரண்ட் பாயிற குழாய கரண்ட் கண்டக்டரை நாம ஒரு பக்கம் தூக்கி ஒரு பக்கம் தாழ்த்தி முடிச்சா கரண்ட் ஓடுவான்னு கேட்கக்கூடாது. அங்க எப்படி ஹைட் வேறுபாட்டினால பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸோ இங்க அதே மாதிரி நாம கொடுக்கிற கரண்ட் எனர்ஜி இருக்குல்ல, பொட்டன்ஷியல் எனர்ஜி, அது இங்க 230 வோல்ட், இங்க 0 வோல்ட் இருந்தா இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியின் காரணமா இங்க இருந்து டிஃபரன்ஸ் காரணமா இங்க இருந்து எலக்ட்ரான்ஸ் ஓடுது. அங்க எப்படி வாட்டர் ஓடுதோ அப்படி இங்க எலக்ட்ரான்ஸ் ஓடுது. அங்க வாட்டர் ஓடுற மாதிரி இங்க எலக்ட்ரான்ஸ் ஓடுது. ஒரே நிமிஷம் லைன்ல இருங்க. ஹலோ ஹலோ, ஐயா எங்க இருக்கீங்க? ஹலோ ஹலோ மரிசன், so
அப்போ கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃபரன்ஸ் இருக்கணும். எங்க இருக்காரா? அங்க இருக்காரா? பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃபரன்ஸ் இருக்க வேண்டும். ரைட்டா? ஸோ ஒரே நிமிஷம் கவனிங்க. இப்போ I'm going to ask the question now. Jitesh Kumar A1C boys unmute பண்ணுங்க. Jitesh Kumar A1C unmute பண்ணுங்க. Very good, very good. Jitesh Kumar புரியுதா கண்ணு? ஜிதேஷ் குமார் புரியுதா? Yes, sir. Yes. But to flow the current, to flow the electrons from one end to another end of the conductor, there should be a potential difference. Very good. Potential இருந்தா போதாது, potential difference இருக்கணும் இல்லையா? கண்ணுல பாருங்க, இங்கேயும் 230 வோல்ட், இங்கேயும் 230 வோல்ட் கொடுத்துறேன். கரண்ட் ஃப்ளோ ஆகுமா? ஜிதேஷ் சொல்லுங்க, கரண்ட் ஃப்ளோ ஆகுமா? ஆகாது. Even though there is a potential at both ends, if the potentials at both ends are equal, but there is no flow of current, there should be a potential difference. It means at one end, potential should be higher, and another end of the conductor, potential should be lower. எவ்வளோக்கோ லோயரா இருக்கணுமோ அவ்வளோக்கோ லோயரா இருக்கலாம். அதனால நம்ம என்ன இந்த எண்ட்ல என்ன வச்சுக்கிறோம்? 0 வோல்ட்டே வச்சுக்கிறோம். அப்பதான் டிஃபரன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இங்க வந்து பொட்டன்ஷியல் மின் அழுத்தம் 230 வோல்ட் வைக்கிறேன். இங்க சரி கம்மியா தானே வைக்கணும், 100 வோல்ட் வைக்கிறேன். தப்பு இல்லை, கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஆனா டிஃபரன்ஸ் எவ்வளவு சார்? 230 வோல்ட் மைனஸ் 100 வோல்ட், அப்போ 130 வோல்ட். இதை விட இங்க 230 வோல்ட், இங்க 10 வோல்ட் வைக்கிறேன். அப்ப டிஃபரன்ஸ் எவ்வளவு சார்? 230 மைனஸ் 10, டிஃபரன்ஸ் எவ்வளவு? 220 வோல்ட். இது நல்லா ஃப்ளோ ஆகும். அது ஏன் சார் இங்க 230 வோல்ட், இங்க 0 வோல்ட் வச்சிடறேன்? அப்பதான் கரண்ட் இன்னும் நல்லா ஃப்ளோ ஆகும். ஏன்னா மேக்சிமம் டிஃபரன்ஸ் இல்லையா? அதனால ஒரு எண்ட்ல இன்னொரு எண்டுக்கு எலக்ட்ரான்ஸ் கேன் ஃப்ளோ. இங்க உள்ள எலக்ட்ரான்ஸ், இங்க உள்ள காப்பர் தானே, காப்பர் வயர். there are more number of copper atoms are there. அந்த ஆட்டம்ஸ் எல்லாம் அடிச்சு புடிச்சு ஓட ஆரம்பிக்கும். இங்க ஹையர் எண்ட்ல இருந்து லோயர் எண்ட பார்த்து அடிச்சு புடிச்சு ஓட ஆரம்பிக்கும். that flow of electrons can perform the electric current. ரைட்? இதைத்தான் இப்ப நாம பார்க்க போறோம். அப்போ இங்க நாம இதுல எப்படி சார் வாங்க பாருங்க. இப்ப இந்த வயர் எடுத்துக்கிறேன், அதான் இந்த வயர். இப்ப டிஃபரன்ஸ் கொடுத்துறேன். லென்த் L மீட்டர். அந்த வயரோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா கேபிட்டல் ஏ. கிராஸ் செக்ஷன் ஏரியா குறுக்கு வெட்டு பரப்பு ஏ. இங்க பொட்டன்ஷியலை கொடுத்ததுனாலேயே ஒரு எண்ட்ல இருந்து அதர் எண்டை பார்த்து ஒன் எண்ட்ல இருந்து அதர் எண்டுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்ம் ஆயிடுது. அதான் கேபிட்டல் இ. மின் புலம் உருவாகி விடுகிறது. எங்கெல்லாம் ஒரு மின்னழுத்தம் கொடுக்கிறோமோ அங்கெல்லாம் ஒரு மின்புலம் உருவாகும். அந்த மின்புலம் பிளஸ் எண்ட்ல இருந்து, இப்ப இதான பிளஸ், இது மைனஸ். ஏன் இது பிளஸ் சொல்றேன்? இந்த எண்டை ஏன் பிளஸ் எண்டுன்னு சொல்றேன்? இங்க பாருங்க, இது பேட்டரியோட பிளஸ் எண்டு. இதே மைனஸ் எண்டுன்னு சொல்றேன், இது பேட்டரியோட மைனஸ் எண்டு. அப்படின்னா இந்த கண்டக்டர்லையும் இது பிளஸ் எண்டு, இது மைனஸ் எண்டு. அப்படின்னா பிளஸ் எண்ட்ல இருந்து மைனஸ் எண்டை பார்த்து ஒரு ஃபீல்டு, தட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு, தமிழ்ல மின் புலம் ஒன்று உருவாகி விடுகிறது. அதான் கேபிட்டல் இ. ரைட், கேபிட்டல் இ. சரி சார், இப்போ அப்படி உருவாயிடுச்சுன்னா மின் புலத்துக்கும் மின் அழுத்தத்துக்கும் ஒரு 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 காம்பினேஷன், ஒரு தொடர்பு ஒன்று இருக்கு சார். நமக்கு அது தெரியும். என்னன்னு பார்ப்போமா? பாருங்க, ஏற்கனவே நமக்கு தெரியும். இங்க இருக்கு, மின் புலம் அப்படிங்கிறது கேபிட்டல் இ, மின் அழுத்தம் அப்படிங்கிறது கேபிட்டல் வி இல்லையா? மின் புலம் அப்படிங்கிறது கேபிட்டல் இ, மின் அழுத்தம் அப்படிங்கிறது கேபிட்டல் வி. ஒரே நிமிஷம், கொஞ்சம் சைஸை குறைச்சிக்கிறேன்.
ரைட். கேபிட்டல் வி கேபிட்டல் இ ரெண்டுக்குமான டிஃபரண்ட் நமக்கே தெரியும். பாருங்க, இப்ப தெளிவா புரியும். பாருங்க, அப்ப V ஈக்குவல் டு இஎல், V ஈக்குவல் டு இஎல், V ஈக்குவல் டு இஎல். பாருங்க, இது என்ன சார்? மின் அழுத்தத்துக்கும் மின் புலத்துக்கும் உள்ள தொடர்பு. தொடர்பு எப்படி சொல்றீங்க? மின் புலம் E ஈக்குவல் டு V பை D அல்லது மின் புலம் V ஈக்குவல் டு E பை L. V ஈக்குவல் டு EL, அப்ப E ஈக்குவல் டு V பை L. ஆல்ரெடி போன வகுப்பிலே படிச்சு, போன சப்ஜெக்ட் போன லெசன்லேயே படிச்சிட்டோம். E ஈக்குவல் டு V பை L. அதுல இருந்தா V ஈக்குவல் டு EL போட்டிருக்காங்க. இது மின்னழுத்தம், இது மின்புலம், ரெண்டுக்குமான தொடர்பு V ஈக்குவல் டு EL. ஏன்னா நமக்கு தெரியும் E ஈக்குவல் டு V பை L ஆல்ரெடி நமக்கு தெரியும். ரைட். அதுல இருந்து நம்ம என்ன பார்க்க போறோம் பாப்போமா? பாருங்க, இப்ப பாருங்க, நமக்கு ஏற்கனவே தெரியும் J கரண்ட் டென்சிட்டி. போன டாபிக்ல சார் நடத்தியிருப்பாங்க. J கரண்ட் டென்சிட்டி, மின்னோட்ட அடர்த்தி. கரண்ட் டென்சிட்டி, மின்னோட்ட அடர்த்தி J ஈக்குவல் டு சிக்மா E. சிக்மாங்கிறது மின் கடத்து எண், கண்டக்டிவிட்டி. சிக்மாங்கிறது மின் கடத்து எண், கண்டக்டிவிட்டி. J ஈக்குவல் டு சிக்மா E. போன டாபிக் நமக்கு தெரியும். அப்போ சிக்மா அப்படியே வச்சுக்கிறேன். ஈக்கு பதிலா V பை L. இந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்து V ஈக்குவல் டு இந்த ஈக்கு பதிலா இதுல இருந்து E ஈக்குவல் டு V பை L மாத்திக்கிட்டீங்கன்னா இந்த ஈக்கு பதிலா V பை L போட்டாச்சு. இது ஒரு ஈக்குவேஷன். நமக்கு ஆல்ரெடி தெரியும் பேசிக் ஃபார்முலா ஃபார் கரண்ட் டென்சிட்டி. மின்னோட்ட அடர்த்தியின் அடிப்படை சூத்திரம் J ஈக்குவல் டு I பை A. ஏன்னா ஐங்கிறது கரண்ட், Jங்கிறது கரண்ட் டென்சிட்டி. அப்போ J current density is nothing but amount of current flowing across a unit area. ஓரலகு பரப்பின் வழியாக பாய்ந்து செல்லும் மின்னோட்டத்தின் மதிப்பே மின்னோட்ட அடர்த்தி. திருப்பி சொல்ற தமிழ் மீடியம். ஓரலகு பரப்பின் வழியாக பாய்ந்து செல்லும் மின்னோட்டத்தின் மதிப்பே மின்னோட்ட அடர்த்தி. amount of current flowing through a unit area is called current density. அந்த ஃபண்டமெண்டல் டெஃபினிஷன்ல இருந்து J ஈக்குவல் டு I பை A எடுத்துக்கிட்டா, அப்போ இந்த ஈக்குவேஷன் Jக்கு பதிலா I பை A இங்க போட்டீங்கன்னா, அப்ப I பை A ஈக்குவல் டு சிக்மா V பை L. புரிஞ்சு போயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப இதுல இருந்து V ஈக்குவல் டு இந்த L இந்த பக்கம் கொண்டு வாங்க, சிக்மா இந்த பக்கம் கொண்டு வாங்க. அப்ப என்ன ஆயிடும்? V ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷன் அப்படியே ரீஃபார்ம் பண்றேன். புதுசா ஒன்றும் மாத்தல, அப்படி இடத்துக்கிறத ஜிக்ஸாக்கா மாத்தி இருக்கிறேன் பாருங்க. அப்ப V ஈக்குவல் டு I L பை சிக்மா A. முடிஞ்சு போச்சு. இந்த ஈக்குவேஷன் 2.15 புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். இது யாராவது புரியாதவங்க சொல்லுங்க அப்ப டக்குன்னு. இதை புரியாதவங்க சொல்லுங்க அப்ப டக்குன்னு. யாராவது எனி ஒன் சார் இது வரைக்கும் புரிஞ்சிருக்கு சார்? எனிபடி ப்ளீஸ், யாராவது ஒருத்தர் டக்குன்னு சொல்லுங்க. புரிஞ்சவங்க சொல்லலாம், புரியாதவங்க சொல்லலாம். புரியாதுன்னு கேட்கலாம். எனிபடி? மௌனம் சம்மதம் என்று எடுத்துக்கொண்டு நான் அடுத்தது போறேன். So V equal to I into L by sigma A. இந்த 2.15 பாருங்க, V பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், மின்னழுத்த வேறுபாடு, I கரண்ட் flowing through the கண்டக்டர், மின்னோட்டம். இந்த பிராக்கெட்டுக்குள்ள L என்பது கடத்தியின் நீளம், லென்த் ஆஃப் த கண்டக்டர் கான்ஸ்டன்ட். சிக்மாங்கிறது கண்டக்டிவிட்டி, மின் கடத்து எண் கான்ஸ்டன்ட். ஏங்கிறது கிராஸ் செக்ஷனல் ஏரியா, குறுக்கு வெட்டு பரப்பு கான்ஸ்டன்ட். அப்ப பிராக்கெட்டுக்குள்ள எல்லாமே கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் பை a கான்ஸ்டன்ட். பாருங்க, சிக்மா இன்டு A கான்ஸ்டன்ட் இன்டு கான்ஸ்டன்ட், ஒரு கான்ஸ்டன்ட் தான். L பை அந்த வேல்யூ எல்லாமே கான்ஸ்டன்ட் தான். அப்ப ஒட்டுமொத்த பிராக்கெட்டோட எல்லாமே கான்ஸ்டன்ட்னால அந்த பிராக்கெட்டுக்குள்ள L பை சிக்மா ஏங்கிற ஒட்டுமொத்த கான்ஸ்டன்ட் தான் நான் R என்று எடுத்துக்கொள்கிறேன். என்றால் அந்த Rக்கு பேர் தான் மின் தடை. மின் தடை.
that is called resistance of the conductor. இந்த பாருங்க, resistance of the conductor, English medium, resistance of the conductor, resistance of the conductor, resistance of the conductor, அவ்வளவுதான், resistance of the conductor. அப்ப இதுல இருந்து V equal to இந்த 2.15 பாருங்க, 2.16 எப்படி மாறுது பாருங்க. அப்ப V அப்படியே வச்சுக்கிட்டேன், I அப்படியே வச்சுக்கிறேன், அந்த L by sigma A க்கு பதிலா R போடுறேன், அதுல இருந்து V equal to IR. இதான் சார் ஓம்ஸ் லா. V equal to IR. அப்படின்னா R equal to V by I. அப்படின்னா R equal to V by I. R equal to V by I. முடிஞ்சிச்சு. இதான் சார் மின்தடை. அப்படின்னா இந்த மின்தடைக்கு அலகு என்ன சார்? ஆருக்கு அலகு. இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு என்ன சார் யூனிட்? வாட் இஸ் யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா விக்கு என்னது? வோல்ட் பை ஐக்கு என்னது? ஆம்பியர். அப்போ வோல்ட் பை ஆம்பியர், VA, V கேபிட்டல் V பை கேபிட்டல் A. அது என்ன மாத்தி எழுதுனா கேபிட்டல் V இன்டு கேபிட்டல் A இன்வர்ஸ் அப்படின்னு எழுதலாம். கேபிட்டல் V, கேபிட்டல் V பாருங்க, கேபிட்டல் V எழுதலாம். அதாவது R ஈக்குவல் டு வேணா கொஞ்சம் அழிச்சுக்கிறேன், R ஈக்குவல் டு இங்க பாருங்க, V ஈக்குவல் டு IR, அப்ப R ஈக்குவல் டு V பை I. அப்படின்னா இதுக்கு யூனிட், இதுக்கு வோல்ட், இதுக்கு ஆம்பியர். அப்படின்னா VA இன்வர்ஸ்னு போடலாம். ஆனா என்ன சொல்றோம், இந்த வோல்ட்டுங்கிறதும் ஒரு சயின்டிஸ்டோட பேரு, ஆம்பியருங்கிறது சயின்டிஸ்டோட பேரு. ஏன் சார் ரெண்டு சயின்டிஸ்ட் வேற வச்சுட்டு இருக்கணும்? இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சது யாரு? சார்ஜ் சைமன் ஓம். சார்ஜ் சைமன் ஓம். அதனால இந்த ஓமையே யூனிட்டா வச்சுக்கிட்டா என்ன சார்ன்ட்டு இந்த VA இன்வர்ஸுக்கு பதிலா ஓம் அப்படின்னே சொல்றோம். ஓம் என்பதுதான் மின்தடையின் அலகு. சார் ஓம்னு எழுத முடியல சார், கஷ்டமா இருக்கு சார், எனக்கு ஒரு சிம்பல் சொல்லுங்க சார் அப்படின்னா அதுக்கு தான் இப்படி போடுறோம். இதான் அதோட சிம்பல். இதான் சிம்பல் ஆஃப் ஓம், which is unit of resistance. மின்தடையின் அலகு ஓமின் குறியீடு இதுதான். நான் இப்போது ஒரு கேள்வியை கேட்க இருக்கிறேன். யோகராஜ் A1B இங்கிலீஷ் மீடியம், யோகராஜ் A1B இங்கிலீஷ் மீடியம், யோகராஜ் A1B இங்கிலீஷ் மீடியம், ப்ளீஸ் அன்மியூட் யுவர் மைக். சொல்றா கண்ணு, இந்த சிம்பல் சொன்ன பத்தியா ராஜா, இந்த இது ஏன் இப்படி போடுறோம்? இந்த மைக்கை கொஞ்சம் தள்ளி வச்சு பேசுறியா? கொஞ்சம் காதுக்குள்ள இறையுது, கொஞ்சம் சொல்லுமா. சொல் ராஜா. இது ஏன் இப்படி போடுறோம்? அது வந்து சார் ரெசிஸ்டன்ஸோட சிம்பல், அதுக்கப்புறம் ரெண்டுமே கண்டுபிடிச்சது வந்து அதாங்கண்ணே. இந்த சிம்பிள் ஏன் இப்படி போடுறோம்? இந்த வேற மாதிரி போட்டுக்கலாமே, இப்படி போட்டிருக்கலாம், இப்படி போட்டிருக்கலாம், ஓ இப்படி போட்டிருக்கலாம், அல்லது இப்படி ஓ இப்படி போட்டிருக்கலாம். ஏன் சார் இப்படி போடுறோம்? எதுக்குன்னு? எலக்ட்ரிக் கரண்ட், எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கிற மாதிரி சார். அதெல்லாம் இல்ல, ரொம்ப சிம்பிள். இது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரியான சிம்பிள். அதாவது ஒமேகா அப்படின்னு அல்பபெட்டுக்கான சிம்பிள் இதுதான், ஒமேகாவுக்கான சிம்பிள் இதுதான். அது மட்டும் இல்ல, நீ ஸ்ட்ரைட்டா ஞாபகம் வச்சுக்கணும்னா இது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதே ஃப்ளோ ஆகிற கரண்ட்டுக்கு ஒரு தடையை கொடுக்கறது தான். சரியா? ஒரு பேரியரை கொடுக்குது. ஃப்ரீயா ஃப்ளோ ஆகிற கரண்ட்டுக்கு, ஃப்ரீயா ஓடுற எலக்ட்ரான்ஸுக்கு ஒரு ஹர்டில் தான் ரெசிஸ்டன்ஸ். பாருங்க, தமிழ்ல பாருங்க, மின் தடை, மின்னோட்டத்திற்கு தடை. ரோட்ல வேகமா போற காருக்கு தடை எது? வெரி குட், வேகத்தடை.
அதுதான்டா கண்ணு சிம்பிள், வேற ஒண்ணும் இல்லை, அவ்வளவுதான். ஓகே சார். ஓகே சார். ஒமேகாங்கிற சிம்பிள் வந்திருக்கு. ஆனா ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ்ங்கிறதே இஸ் a ஸ்பீட் பிரேக்கர் ஃபார் flow of electron through the wire, like a car traveling through the along the road இருக்கு இல்லையா, ரோட்ல கார் வேகமா போகுது, எப்ப பிரேக் அடிக்கும்? ஸ்பீட் பிரேக்கர் அது மாதிரி தான் கார் தான் எலக்ட்ரான் வச்சுக்கோங்க, எலக்ட்ரான் வேகமா ஓடுது, இந்த ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கனால ஸ்லோ டவுன் ஆகுது, அதனாலதான் இந்த மாதிரி சிம்பிள் போடுறோம், வேகத்தடை மாதிரி மின் தடை என்று வைத்திருக்கிறோம். கண்ணுங்களா? இங்க பாருங்க, இப்ப நாம புக் இதுக்கு போகலாம். இங்க பாருங்க, ஒரு சின்ன கிராஃப் ஒன்று காமிக்க போறேன். இந்த கிராஃபை பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். பாருங்க, ஒரு கண்டக்டர்ல கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அப்போ பொட்டன்ஷியல், அப்ப V ஈக்குவல் டு IR சொல்லிட்டேன். V ஈக்குவல் டு IRல இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? V இங்க பாருங்க, இதை நீங்க கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கணும். இங்க பாருங்க, V ஈக்குவல் டு IRல இங்க பாருங்க, அப்போ V ஈக்குவல் டு IRனா R கான்ஸ்டன்ட்னா V ப்ரொபோர்ஷனல் டு I. R கான்ஸ்டன்ட் சொல்லிட்டீங்கன்னா V ப்ரொபோர்ஷனல் டு I. V என்பது ஐக்கு, அது I என்பது Vக்கு நேர்த்தகவு. அப்போ V கூட கூட I என்ன செய்யணும்? யாராவது சொல்லுங்க. V கூட கூட I என்ன செய்யணும்? யாராவது சொல்லுங்க. கம்மியாகும் சார். கம்மியாகணுமா? V கூட கூட I என்ன செய்யணும்? அதிகமா. Rங்கிறது கான்ஸ்டன்ட், அது கரண்ட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குது. ஆனா பொட்டன்ஷியல கூட்ட கூட கரண்ட் என்ன செய்யணும்? கூடணும். அதுதான் இது. V இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல V இருக்கு பாருங்க, V கூட கூட ஐயும் கூடும். நல்ல கண்டக்டர்ஸுக்கு காப்பர், அயன், சில்வர், அலுமினியம் இந்த மாதிரியான மெட்டாலிக் கண்டக்டர்ஸ்ல V கூட கூட ஐயும் கூடும். அதத்தான் இந்த ஸ்லோப் தான், இந்த ஸ்ட்ரைட் லைன் கூடுது. இந்த கிராஃப்ல இந்த ஆரிஜினை கட் பண்ணி போற இந்த கிராஸ் லைன் என்ன சொல்லுது? V கூட கூட ஐயும் கூடி இருக்கு. இங்க நீங்க 10th கிராஃப் படிச்சிருப்பீங்க. இந்த ஸ்லோப் எடுத்து போட்டீங்கன்னா இதுதான் ரெசிஸ்டன்ஸை குறிக்கும். ஆனா அதே இது செமி கண்டக்டர்ல, ஜெர்மானியம், சிலிக்கன் மாதிரி செமி கண்டக்டர்ல ஆரம்பத்துல பொட்டன்ஷியல் கூட கூட கரண்ட் கூடாது. ஸ்லோவா தான் கூடும். ஒரு பர்டிகுலர் டயத்துக்கு அப்புறம் தான் பொட்டன்ஷியல் கூடின உடனே கரண்ட் சட்டார்னு கூடும். திடீர் ஒரு 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 சடன் ஃப்ளோ, அவலாஞ்சி எஃபெக்ட்டுமா இதுக்கு பேரு. இது எங்க சார்? செமி கண்டக்டர்ல, நாட் மெட்டாலிக் கண்டக்டர்ஸ். செமி கண்டக்டர்ஸ்ல இது மெட்டாலிக் கண்டக்டர்ஸ்ல, குட் கண்டக்டர்ல முதல்ல போட்ட ஏ கிராஃப் குட் கண்டக்டர் கிராஃப். பிகாஸ் மெட்டாலிக் கண்டக்டர்ஸ் obeys the Ohm's law. ஓமின் விதியை உலோக கடத்திகள் சரியாக பின்பற்றுகின்றன. உலோக கடத்திகள் ஓமின் விதிக்கு உட்படுகின்றன. அந்த கிராஃப். குறை கடத்திகள், செமி கண்டக்டர்ஸ், ஜெர்மானியம், சிலிக்கன் மாதிரி செமி கண்டக்டர்ஸ் ஓமின் விதிகளுக்கு உட்படுவது இல்லை. ஏன்னா ஆரம்பத்துல பொட்டன்ஷியல் கூட கூட கரண்ட் கூட மாட்டேங்குது. ஒரு பர்டிகுலர் மதிப்புக்கு அப்புறம் தான் சட்டனா கூடுது. அவலாஞ்சி எஃபெக்ட் சொன்னல, சட்டன் ஃப்ளோ கூடுது. அதனால அதுக்கு பேரு நம்ம செமி கண்டக்டர்ங்கிறோம். என்ன பேர் சொல்றோம்? செமி கண்டக்டர். எக்ஸாம்பிள் என்னது? ஜெர்மானியம், சிலிக்கன். எக்ஸாம்பிள் ஜெர்மானியம், சிலிக்கன். அதுக்கு பேரு செமி கண்டக்டர். இந்த செமி கண்டக்டரை பத்தி we are going to discuss in 9th chapter. ரொம்ப டீடைலா படிக்க போறோம். இப்போதைக்கு ஆவச்சுவாங்க, மெட்டாலிக் கண்டக்டர் ஓம் விதிகளுக்கு உட்படும், செமி கண்டக்டர் குறை கடத்திகள் ஓம் விதிக்கு உட்படாது. அவ்வளவுதான் தம்பிங்களே. நாம இது வரைக்குமே ஜூம் பர்ச்சேஸ் பண்ணி கிளாஸ் நடத்தினால 2 hours வரைக்கும் கூட தொடர்ந்து போய்கிட்டு இருந்தோம். ஆனா இது 16ஆம் தேதி ஸ்கூல் ஆரம்பிக்குதுங்கிறதுனால இந்த 16ஆம் தேதி வரைக்கும் என்ன பிளான் பண்ணிருக்கிறோம்னா, அதை 1 மாசத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணி அந்த பணத்தை வீணடிக்கிறத விட நாம ஜூம்ல உள்ள அந்த ஃப்ரீ ஆப் மூலமாக போய்கிட்டு இருக்கோம். அது 40 நிமிடங்களுக்கு ஒரு முறை கரெக்டா கட் ஆயிடும். திருப்பி நாங்க ஒரு பிரேக் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. அந்த பிரேக்குக்கு அப்புறம் 11:30க்கு மிகச்சரியா நீங்க திருப்பியும் இன்னொரு ஐடி கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ஐடிக்குள்ள வரணும். ஏன் சார் நடுவில் 1/2 hour பிரேக்கு, டீ பிரேக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம், 5 நிமிஷம் கொடுப்பாங்க, நீங்க பிரியாணி பிரேக்கை விடுறீங்களே அப்படின்னு நினைக்கலாம். எதுக்காகனா இது வரைக்கும் நடத்தின இந்த ரெக்கார்டிங்கை
வீடியோ அப்படியே டவுன்லோட் பண்ணி நாங்கள் சர்வ் பண்ணிட்டு தான் அடுத்த கிளாஸ்க்கு போக முடியும். அதுக்கு தான் நாங்கள் ½ அன் அவர் பிரேக் கொடுத்துருக்கோம். ½ அன் அவர் நீங்கள் சின்ன ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் படித்து ஒரு 10 நிமிஷம் திரும்பி பாருங்க, ஒரு 10 நிமிஷம் டிவி பாருங்க, ஒரு சின்ன வாக் போங்க. திருப்பி 11:30க்கு சரியாக வந்து நீங்கள் லாகின் ஆயிடணும். திருப்பி அந்த கிளாஸ் தொடர்ந்து மாரி சார் எடுப்பாங்க. தொடர்ந்து நீங்கள் இது வந்து 16 வரைக்கும் இந்த சிஸ்டம் இருக்குது, ரைட்டா? வேற யாராவது சாருங்க உங்களுக்கு கிளாஸ் சொன்னாலும் கூட நீங்கள் என்னைக்குமே டெய்லி 12:15 வரைக்கும் ஃபிசிக்ஸ் இருக்குது சார் அப்படி சொல்லி 2 செஷன் போடுறோம். ஒரு செஷன் 10:15 to 11 ஒரு செஷன், 11 to 11:30 பிரேக், 11:30 to 12:15 செகண்ட் செஷன். சரிங்களா? இந்த 2 செஷனையும் நானும் மாறி சார் மாறி மாறி எடுப்போம். சரிங்களா? இது வந்து 16 வரைக்கும். ஒருவேளை 16 கிளாஸ் ஸ்கூல் தள்ளி போகுதுன்னா அதுக்கு ஒரு பர்மனெண்ட் பர்ச்சேஸ் பண்ணிடுறோம். ஏன் தெரியுமா? பர்ச்சேஸ் பண்ணி நமக்குன்னு பர்ச்சேஸ் பண்ணிட்டா நம்ம 3 hours 4 hours கூட தொடர்ந்து எடுக்கலாம். தெர் இஸ் நோ பிரேக், நடுவில் கட் ஆகாது ஜூம். ஏன்னா நமக்குன்னு வாங்கிடுறோம். இந்த ஃப்ரீ ஆப்பில் போகும்போது 40 minutes தான் இருக்கும், அது கட் ஆகிறதுனால இந்த ஏற்பாடு. இது 16 வரைக்கும் டெம்பரரி ஏற்பாடு, நீங்கள் எல்லாம் பயன்படுத்தியோங்க. ப்ளீஸ் தொடர்ந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க, யாருமே அவாய்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ். சரியா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.